ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கீரை வகைகளும் அதன் நற்குணங்களும். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற இந்த விஷயம் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நாம தினமும் நம்ம உணவுல கட்டாயமா சேர்த்துக்கொள்ள வேண்டிய கீரையை பத்தியும், அது எத்தனை வகைகள் கொண்டது, ஒவ்வொன்றும் நமக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோ பதிவு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாட்டுல 8 வகையான கீரை வகைகள் கிடைக்குது. பெரும்பாலான கீரை வகைகள் நமக்கு மிகுந்த அயன் சக்தியை கொடுக்குது. சின்ன வயசுல நமக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு கார்ட்டூன் பாப்பாய். இந்த கார்ட்டூன்ல வர பாப்பாய் ஸ்பினாச் அப்படிங்கிற ஒன்ன சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கெட்டதை எதிர்த்து பயங்கரமா சண்டை போடுவாரு. அவர் சாப்பிடுற அந்த ஸ்பினாச் வேற ஒண்ணும் இல்லைங்க, கீரை தான். அந்த காலத்திலேயே குழந்தைகளை கீரையை சாப்பிட வைக்க இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ 9 வகையான கீரை வகைகளையும் அதோட நற்குணங்கள் பத்தியும் பார்க்கலாம். அரைக்கீரை. இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குமா. செரிமான சக்தி அதிகமா இருக்க இந்த கீரை சாப்பிட்டா எந்தவித பக்க விளைவுகளும் வராதுன்னு சொல்றாங்க. இந்த கீரை நம்ம ரத்தத்தை சுத்தம் செஞ்சு சளி, இருமல், ஜுரம் இதெல்லாம் வராம பாத்துக்குமா. கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த இந்த கீரையை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. சிறுகீரை. நம்ம ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி வயிற்று கோளாறுகளை சரி செய்து இந்த சிறுகீரை. பாசி பருப்போட சுவை தரும் இந்த சிறுகீரை கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லதாம். தண்டுக்கீரை. பொதுவா தண்டு கீரைய வாதம் உள்ளவங்களுக்கு பச்சையா கொடுப்பாங்க. இந்த கீரையில அதிக அயான் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. முருங்கைக்கீரை. முருங்கை மர இலைகளை தான் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்றாங்க. செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாலும் அயன், அமினோ ஆசிட், விட்டமின் சி, மெக்னீசியம் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொண்டது இந்த முருங்கைக்கீரை. பொன்னாங்கண்ணி. நிறைய விட்டமின்ஸ்களையும் சத்து பொருட்களையும் கொண்ட இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம உடம்புல இருக்க நச்சு காற்றை வெளியேற்ற ரொம்பவே உதவுதான். புளிச்சக்கீரை. அயன் சத்து நிறைஞ்ச இந்த புளிச்சக்கீரையை வளர்ற குழந்தைகளுக்கு அதிகமா கொடுக்கணும். அடிக்காது சோர்ந்து போயிடுற குழந்தைகள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய கீரை இது. சிகப்பு கீரை. இந்த கீரை வயசானவங்க எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒண்ணு. ஆமாங்க, இந்த கீரை உங்க உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால்களை சுத்தமா இல்லாம ஆக்கிடும். பாலக்கீரை. அயன், விட்டமின்கள் அப்புறம் நிறைய சத்து பொருட்களை கொண்ட இந்த பாலக்கீரை நம்ம தோள்களுக்கு ரொம்பவே நல்லதாம். என்ன வியூவர்ஸ், கீரை வகைகளை பத்தியும் அதோட நல்ல குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.